இந்த மார்ச் மாதம் முதல் பாதியில் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் பிற்பாதியில் ஒப்பீட்டளவில் குறைவாகவும் இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்களின் 10ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் ஆன்மீக பலத்தையும் பணியிடத்தில் வெற்றியையும் தருவார்கள். உங்கள் ராசியில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு வெற்றியைத் தரும், சரியான முடிவுகளை எடுக்கும் திறனை வழங்கும். 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும். 11வது வீட்டில் சனி, சூரியன் மற்றும் புதன் வருமானத்தை அதிகரிக்கும். ஆனால் காதல் உறவுகளில் பதற்றம் அதிகரிக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செவ்வாய் அதன் உச்சமான ராசியில் இருந்து உங்கள் 10ஆம் வீட்டில் அமைந்திருந்தால் அதனுடன் சுக்கிரனும் இருப்பார். உத்தியோகத்தில் முழு மனதுடன் உழைப்பீர்கள். கடின உழைப்பால் நல்ல பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் செவ்வாயுடன் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் உள்ள யாருடனும் காதல் தொடர்பு இருந்தால் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் தேதி முதல் 10ஆம் வீட்டிலும் அதன் பின் 11ஆம் இடத்திலும் நிற்பதன் மூலம் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கான தெளிவான குறிப்பை கொடுக்கிறார். உங்கள் திறமையை உணர்ந்து கடினமாக உழைக்க முயற்சி செய்யுங்கள். இதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் சனி, புதனுடன் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பார். செவ்வாய் உங்கள் 5வது வீட்டை 10ஆம் வீட்டிலும் குரு முதல் வீட்டிலும் பார்ப்பதால் 5ஆம் வீட்டில் பல கிரகங்களின் தாக்கத்தால் உங்கள் படிப்பில் தடைகள் மற்றும் தடைகள் இருக்கலாம். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிலும் 7ஆம் தேதி முதல் 11ஆம் இடத்திலும் அமர்வதால் குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கம் அதிகரித்து அன்பு உணர்வு வளரும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் தாக்கம் இருப்பதால் சிறு சிறு பிரச்சனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உறவுகளில் டென்ஷனை குறைத்து அன்பு அதிகரிக்கும். சூரியன், சனி, புதன் மற்றும் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகியவற்றின் கூட்டு செல்வாக்கு 5வது வீட்டை பாதிக்கும். இது உங்கள் காதல் உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். ஒருவருக்கொருவர் வாக்குவாதம், சண்டை வரும் சூழ்நிலை உருவாகலாம். திருமணமானவர்களை பற்றி நாம் பேசினால் குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 7வது வீட்டில் முழு கண் வைத்திருப்பார். இதன் காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கையில் முழுமையான மகிழ்ச்சியை பெறுவீர்கள். திருமண வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சேர்ந்து பல முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சியையும் அடைவீர்கள். நிதி பார்வையில் உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் ராகு உங்கள் 12வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவு செய்யத் தொடங்குவீர்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். உங்கள் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். அவற்றை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். 12ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் கேது மற்றும் 11ஆம் வீட்டில் சனி, சூரியன், புதன் மற்றும் 5ஆம் வீட்டில் அவர்களின் அம்சம் இருப்பதால் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தூக்கம் தொடர்பான எந்த பிரச்சனையும், கண் பிரச்சனை, வயிற்று நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். பரிகாரம்: புதன்கிழமை மாலையில் ஒரு கோயிலில் கருப்பு எள் தானம் செய்யுங்கள்.